அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரள ஆகிய மாநிலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு 2வது நாளாக பெறப்பட இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் 3 மாநிலங்களைச் சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 82 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பல பேர், அதே போன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஒன்றிய கழக செயலாளர்கள், அதே போன்று நகரங்களில் இருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் விருப்ப மனு பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் மட்டும் 12 மணிக்கு தொடங்கி நேற்று மாலை வரை 1237 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் சேலம் இளங்கோ தலைமையில் சேலம் மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு தாக்கல் செய்தார்கள். அந்த விருப்ப மனுவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தற்காலிக அவைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் இரா விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை பெறுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் MGR மாளிகையிலே இதற்கான சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட கவுண்டர்கள் இருக்கிறது. இந்த கவுண்டர்களிலே வரக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகள் 15,000 ரூபாய்க்கான வரைவோலை, அதாவது DD ஆல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே வரைவோலையை கொடுத்த பிறகு அவர்களுக்கான அந்த விருப்ப மனு வழங்கப்படும். விருப்ப மனுவிலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விவரங்கள், புகைப்படம் அனைத்தையும் ஒட்டி அவர்கள் கையொப்பம் இடப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் MGR மாளிகையிலே அதனை பெறுவதற்காக நேற்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதே போன்று கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தற்காலிக அவைத் தலைவர், அதே போன்று துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் இரா விஸ்வநாதன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் அந்த விருப்ப மனுக்களை தொடர்ந்து பெற்றார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர், அதே போன்று அண்ணா தொழிற்சங்கத்துடைய பேரவைச் செயலாளர் இருக்கக்கூடிய கமலக்கண்ணன், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் ஆகியோர் அந்த விருப்ப மனுக்களை பெற்றார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2வது நாளாக அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் MGR மாளிகையிலே 2வது நாளாக மனுக்களை பெறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆர்வத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் இங்கு வந்திருக்கிறார்கள். வரைவோலை, அதாவது 15,000 ரூபாய்க்கான வரைவோலையை கொடுத்து அந்த விருப்ப மனுக்களை இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு கவுண்டர்களிலே அவர்கள் பெற்று வரக்கூடிய அந்த விண்ணப்பங்களை, குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் அதனை வழங்கி வருகிறார்கள். அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் ஆர்வமோடு 2வது நாளாக விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரே நாள் நேற்றைய தினம் 12 மணியிலிருந்து நேற்று மாலை வரை 1237 மனுக்கள், அதாவது விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், அதாவது தங்களுடைய தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கழகத்துடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் 349 பேர் அதாவது விருப்ப மனு பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று 888 பேர் தாங்கள் போட்டியிடக்கூடிய கழக நிர்வாகிகள் தங்களது தொகுதிக்கு விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுதுமே பொதுத் தேர்தல் வருகிற போது முதன்முறையாக உடனடியாக இதற்கான விருப்ப மனுக்கள் பெறுவது அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளை தொடங்கிவிடும், தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிடும். அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த விருப்ப மனு பெறுவதற்கான அறிவிப்புகளை கடந்த 11ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு 2வது நாளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருப்ப மனுக்களை முறையாக கவுண்டர்களில் நின்று அந்த விருப்ப
விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார்கள். கழகத்திலே தலைமை கழகத்திலே பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் அதற்கான பணிகளை முறையாக செய்து கொடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கட்டிக் கொண்டிருக்கிறார். 2வது நாளாக இந்த மனுக்கள் விநியோக பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 5 மணி வரை இந்த மனுக்கள் அவர்கள் பெறக்கூடிய அந்த மனுக்களை பூர்த்தி செய்து தலைமை கழகத்திலே வழங்கலாம். அதே போன்று 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த பெறக்கூடிய மனுக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக இன்றைய தினம் மனுக்களை பெறுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர், கழகத்துடைய மகளிர் செயலாளர் இருக்கக்கூடிய பா வளர்மதி, அதே போன்று அமைப்பு சாரா ஓட்டுநரினுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சங்கரதாஸ் ஆகியோர் அந்த விருப்ப மனுக்களை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.